வீட்டுக்கு வர மருமக நல்ல அடக்கொடக்கமான குடும்ப பெண்ணா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு வந்த மருமகளோ ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர். இது தெரியாம அந்த குடும்பமும் சரி வீட்டுக்கு வந்த மருமகளை என்ன பண்ணுவாங்க, வேலை வாங்கியே டார்ச்சர் பண்ணுவாங்க. உனக்கு சமைக்க தெரியுமா, ஆட தெரியுமா, பாட தெரியுமா, வீட்டு வேலை நல்லா செய்வியா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி. இந்த டார்ச்சர் தாங்க முடியாம இந்த வீட்டோட மருமகளும் நான் யாரு அப்படின்ற உண்மையை சொல்றாங்க. உண்மையை சொன்ன உடனே அவங்களால ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருது அந்த மருமகளால. ஆனா அந்த வீட்டோட மருமகளால யாராலையும் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அங்கதான் அந்த படத்தோட கதையை சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. பெண்களோட வாழ்க்கையில அடிமத்தனம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத அந்த படத்துல தெளிவா சொல்லியிருப்பாங்க. சோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பனா தான் அந்த படத்தோட கதை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். சோ இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமோஜை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா யார் யாரெல்லாம் என்னோட வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுப்பேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காதல் மேரேஜ்க்கு தன்னோட வீட்டுல சம்மதம் தெரிவிக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வீட்டு விட்டு ஓடி வந்த ஒருத்தன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே அவனும் அவன் ஒய்ஃபும் சரி வீட்டில் இருக்கிறவங்க எப்படியாச்சும் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு தங்கச்சி கல்யாணத்துக்காக இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இவன் வீட்டு விட்டு ஓடி வந்து தன்னோட வீட்டையே எதிர்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கானா அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, சமந்தா தான். இவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் வந்து உங்க வீட்டுல சுத்தமா பிடிக்கவே இல்லை. சோ அதனால இப்ப எப்படியாச்சும் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போய் அவங்கள சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு ஊருக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே தங்கச்சியோட கல்யாண ஏற்பாடு எல்லாமே தடபுடலா நடந்துட்டு இருக்கு. அப்ப சமந்தாவோட ஹஸ்பண்டுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பான். அவன் அந்த ஊர்ல போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். சோ அவன் தான் வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் ரிசீவ் பண்றான். வந்த உடனே யாருமே உங்க மூஞ்சி கொடுத்து கூட பேசல. ஏன்னா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்ப எந்த மூஞ்சோட வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு அவங்க அப்பா என்ன ஏதுன்னு சொல்லி மூஞ்சி கொடுத்து கூட இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசல. ஆனா மத்தவங்க எல்லாருமே தன்னோட பையன்கிட்ட நார்மலா பேசுறாங்க. ஏன்னா என்னதான் வீட்டு விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்ப வீட்டுக்கு வந்திருக்கான், அது கட்டின பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருக்கான். சோ இந்த சமயத்துல நம்ம துரத்தக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறாங்க. தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சுட்டு போப்பா அப்படின்னு. சமந்தாவோட ஹஸ்பண்ட் தான் அந்த வீட்டுக்கே மூத்த பையனா இருந்திருப்பாரு. சோ இப்ப அவர் வந்தது பார்த்து ஓரளவுக்கு எல்லா ஃபேமிலியும் சந்தோஷப்படுறாங்க. என்னதான் தான் பையன் வீட்டுக்கு வந்தாலுமே வீட்டுக்கு வந்த மருமக எப்பேற்பட்டவா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க அம்மாக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணதால சமந்தா பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியாது. அதனால உட்கார வச்சு நீ யாருமா என்ன பேருமா அப்படின்னு சொல்லி முழுக்க எல்லா ஹிஸ்டரியும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சமந்தாவுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் அவங்க வளர்ந்தாங்க. அவங்களுக்கு சமைக்கவும் தெரியாது, என்ன ஊரு, அப்பா அம்மா எங்க, என்ன ஜாதி, என்ன குலம் கோத்திரம் எதுவுமே தெரியாது. இது எல்லாமே தெரியாம நான் வெறும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி ஓகே என் பையன் தான் அவசரப்பட்டு இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் போல, நீ ஒரு ஓரமா அந்த வீட்டுக்குள்ள மருமகளா இருமா அப்படின்னு சொல்லி சமந்தாவை அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா கண்டுக்காம விடுறாங்க. ஆனா சமந்தாவுக்கும் இவங்க பண்ற பிஹேவியர்லாம் பார்த்தா எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ள நல்ல மருமக அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அனாதையா வளர்ந்த ஒரே காரணத்துக்காக ஒரு நல்ல குடும்பம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இப்ப அந்த குடும்பத்துல நானும் ஒரு நல்ல பேர் எடுத்தா தானே என்னையே மதிப்பாங்க அப்படின்னு எப்படியாச்சும் இந்த குடும்பத்துல நான் ஒரு நல்ல மருமக அப்படின்னு பேர் எடுக்க ஆசைப்படுறாங்க. ஆனா இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மருமக அப்படின்னா நல்ல ஒரு குடும்ப பெண்ணாவும் இருக்கணும், சமைக்க தெரியணும், சாமி கும்பிட தெரியணும், அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல எந்தெந்த தேவை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கேற்றபடி வேலை செய்யணும். சோ இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு நல்ல குடும்ப பெண்ணாவே அந்த வீட்டுல இருக்கிறவங்க பார்ப்பாங்க. சரி நம்மளும் ஒரு கை இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சமந்தாவும் இறங்கி பாக்குறாங்க. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எப்பவுமே விடிகால எரிச்ச உடனே சாமி கும்பிடுறது ஒரு வழக்கம். சோ அந்த மாதிரி துளசி மாடத்துக்கு சாமி கும்பிடும் போது சமந்தாவுக்கு எதுக்குமே தெரியல எப்படி துளசி மாடத்துக்கு சாமி கும்பிடணும், எப்படி அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு. மாமியாரும் மங்களம் பாடுமா, அதை பண்ணுமா, ஆர்த்தி ஏத்துமான்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே தன்னோட தாலி எடுத்து அதுல குங்குமம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா சமந்தாவுக்கு தாலியை தேடி பார்த்தா அவங்க தாலியை பெட்ரூம்லயே மறந்து வச்சுட்டாங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சு பாக்குறாங்க. ஆனா இந்த வீட்டுல என்னதான் சமந்தா மூத்த மருமகளா இருந்தாலுமே இவங்க ஓடி போய் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா சமந்தாவோட ஹஸ்பண்டுக்கு ஒரு தம்பி ஒருத்தர் போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களா பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மருமகளும் இந்த வீட்டுல தான் இப்ப இருக்கிறா. இப்ப புதுசா வந்த சமந்தா நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணா இப்ப ரெண்டாவது மருமகளும் நான் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுறவனா அப்படின்னு அவங்க இதுக்கு முன்னாடி இந்த வீட்டையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காங்க. இப்ப சமந்தா ஒரு புது மருமகளா வந்த உடனே இப்ப ரெண்டு மருமகளுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று நடக்குது. நீ நல்ல மருமகளா நான் நல்ல மருமகளா அப்படின்னு. ஆனா சமந்தா வரத்துக்கு முன்னாடியே ரெண்டாவது மருமக தான் அந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கு, எப்படி பூஜை பண்ணணும், எப்படி சமைக்கணும், யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கரெக்டா தினமுமே அது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு சமந்தா நான் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா அவங்க விட்டுருவாங்களா என்ன? சோ என்ன பண்ண போனாலுமே அவங்களுக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. ஏன்னா அவங்க ஒரு அனாதை ஆசிரமத்துல வளர்ந்துருக்காங்க. சோ இந்த சமைக்கிறது எப்படி, இந்த குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுத்தமா சமந்தாவுக்கு ஐடியாவே இல்லை. ஆனா ரெண்டாவது மருமகளும் ஒரு அப்பா அம்மா வளர்ப்புல வளர்க்கப்பட்டு சுத்தி இருக்கிற குடும்பங்களால ஆதரிக்கப்பட்டு ஒரு நல்ல முறையில அவங்க ஒரு குடும்ப பெண்ணா இருக்கிறாங்க. சோ இதனாலே எப்படியாச்சும் சமந்தா நான் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலுமே இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரெண்டாவது மருமக நான் தான் அந்த வீட்டோட சிறந்த மருமகள் அப்படின்னு ஒரு அவார்டே வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சமந்தாவால எதுவுமே பண்ண முடியல, தினமும் மொக்க தான் வாங்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல முடிவு பண்றாங்க, எதுக்காக நம்ம மொக்க வாங்கணும், நம்ம யாரும் நிரூபிப்போம் அப்படின்னு ஊர்ல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி எப்படியாச்சும் இங்க கொஞ்சம் வரையாடி, எனக்கு சமைக்கவே தெரியல, நீ தான் நல்லா சமைப்பல, எனக்கு கத்துக்கூட, நானும் நல்லா கத்துக்கிறேன், நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு நல்ல குடும்பம் எனக்கு அமைஞ்சிருக்கு, எப்படியாச்சும் இதுல நான் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டும் என் புருஷனை விட்டு என்னால வர முடியாதுப்பா. அவர் என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாரு. நான் தான் அவருக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா சமந்தாக்கு ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு. நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம அனாதை ஆசிரமத்துல இருக்கும்போது சின்ன வயசுல நான் தான் உனக்கு சாக்லேட்ல வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பழைய கதையை நோண்டி நான் ஒரு அனாதை அப்படின்னு சென்டிமெண்டா பேசி அவங்க ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணி சரி ஓகே நடிக்காத நான் வரேன் உனக்கு எல்லா தேவையான ஹெல்ப் நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஃப்ரெண்டும் அவங்க வரத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப சமந்தாவோட பேச்சு கிட்ட அந்த ஊருக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டும் வீட்டுல தங்க வைக்காம தனியா ஒரு லாட்ஜ்ல தங்க வைக்கிறாங்க. ஏன்னா வீட்டுல தங்க வச்சா யாரு என்ன அப்படின்னு சொல்லி டவுட் வந்துடும். அதோட இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட மனசுல இடம் பிடிக்கணும்னா யார் யாருக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு அதுக்கேற்ற வேற சமைச்சு வைக்கணும். ஆனா சமந்தாக்கு சுத்தமா சமைக்கவே தெரியாது. லாட்ஜ்ல தங்கியிருந்த தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஐடியா கேட்டு நான் உனக்கு இங்க இருந்து சமைச்சு கொடுக்குறேன், நீ அதை போய் வீட்டுல வச்சு நீ தான் சமைச்ச அப்படி சொல்லி காட்டி எல்லாத்துக்கும் பரிமாறு, கண்டிப்பா அந்த டேஸ்ட் பிடிச்சி உன ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஐடியா படி விடியற்காலையிலுமே எந்திரிச்சு சமைச்சு அது ஒரு கேரியர்ல கட்டி சமந்தாவோட வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அவங்களும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் தான் அதை கஷ்டப்பட்டு சமைச்சேன் அப்படின்னு அந்த ஃபேமிலி நம்பர்ஸ் எல்லாமே நம்ப வச்சு பூஜை பரிகாரம்லாம் பண்ணி நானும் ஒரு நல்ல குடும்ப பெண் தான் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அவங்க நிரூபிக்க பாக்குறாங்க. இப்படியே ஒரு ஒரு நாளும் போயிட்டு இருக்கு. அப்ப சமந்தாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் என்ன சமைக்கலாம் அப்படின்னு மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு எவனோ ஒருத்தன் சம்பந்தம் இல்லாம சமந்தாவை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். யார் இவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு குழப்பம். சரி இவன் ஃபாலோ தான் பண்றானா அப்படின்றது செக் பண்றதுக்காக அவனை டைவர்ட்லாம் பண்ணி விட்டா கூட அவன் கரெக்டா சமந்தா பையன் தான் வந்துட்டு இருக்கான். அப்ப எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்றான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே எவன் ஃபாலோ பண்றானோ அவங்கிட்டே போய் பேசுறாங்க. யாரா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, உன் பேரு ஜான்சி தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கறான். உனக்கு ஜான்சியை பத்தி தெரியணுமா இல்ல என்ன பத்தி தெரியுமா இல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க. இல்ல உங்களை பேர் இருந்து பார்க்கும்போது ஜான்சி மாரி தெரிஞ்சிச்சு, நீங்க ஜான்சியா இருந்தா ஒத்துக்குங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு கேட்கும் போதுதான் நான் ஜான்சிலாம் ஒன்னும் கிடையாது, ஒழுங்கு மரியாதை என் பின்னாடி வராத, இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்த உன் சாவுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ஹார்ஷா பேசுறாங்க. அவங்க பேசுற பேச்சை பார்த்து சமந்தாவோட ஃப்ரெண்டே பயந்துடுறாங்க. என்னடி இப்படிலாம் பேசுற அப்படின்னு. ஒண்ணுல அவன் யாருன்னே தெரியல, வா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க சமந்தாவை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போன ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள கர்ணா அப்படின்றவாளை மீட் பண்ண போறான். கர்ணா கிட்ட போய் கர்ணா நான் ஜான்சியை பார்த்தேன், ஆனா பாக்குறதுக்கு அவளை மாரி தான் தெரிஞ்சிச்சு, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்டா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நீ ஜான்சியை பார்த்தன்றது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா மறுபடியும் அவளை போய் நீ பாரு, அவ ஜான்சியா இல்லனா அவளை நீ கொலை பண்ணிடு, அவ ஜான்சியா இருந்தானா அவன் உன்னை கொலை பண்ணிடுவா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் அவ ஜான்சியா இல்லையா அப்படின்னு அந்த கர்ணன்றவன் ஐடியா கொடுக்க சரி ஓகே அவளை நான் மறுபடியும் ஃபாலோ பண்றேன், அவ யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவனும் வந்துடுறான். இங்க சமந்தாவும் தன்னோட ஃப்ரெண்டு உதவியால விடியற்காலமே சாப்பாடு செஞ்சு அதை யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அப்படி சாப்பாட்டை கை மாத்திர அந்த சமயத்துல திடீர்னு வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு வண்டி சத்தம் கேக்குது. சமந்தா அதை நோட் பண்றாங்க. இந்த டைம்ல யாரு வண்டி ஓட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் 4-5 பேர் வீட்டுக்கு பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. யாரா அதுன்னு சொல்லி பார்க்கும்போதுதான் மார்க்கெட்ல எவன் ஒருத்தன் ஃபாலோ பண்ணானோ, எவன் ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள போய் கர்ணா அப்படின்ற ஒருத்தனை மீட் பண்ணானோ, சோ இப்ப அவன் தான் மறுபடியும் சமந்தா மேடி வந்து நிக்கிறான். அப்பதான் ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு அப்படின்னு. அவன் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், நீ ஜான்சியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு சமந்தாவும் நான் ஜான்சி கிடையாது இங்க இருந்து கிளம்பு அப்படின்றாங்க. தோ அதுக்கான பதில் இப்ப தெரிஞ்சிடும் அப்படின்னு சமந்தாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல குடும்பத்தோட அடக்கொடக்கமா இருந்த ஒரு பொண்ணு சண்டைன்னு வந்துட்ட உடனே பிரிச்சு மேய்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல சண்டை போட்ட மாதிரியும் இவங்களுக்கு வாழ்க்கைக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரியும் பயங்கரமா ஃபைட் பண்ணி அவனை அடிச்சு துரத்திடுறாங்க. அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, ஒரு சாதாரண பொண்ணா இருந்தா நேரம் அவ செத்துருப்பா, ஜான்சியா இருக்க போய் தான் என்னையே திருப்பி அடிக்கிறா, அப்ப கண்டிப்பா அவ ஜான்சி தான் அப்படின்ற விஷயம் அவனுக்கு உறுதியாயிருது. அவனும் மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போய் அந்த கர்ணா அப்படின்ற ஒரு ஆளை பார்த்து நான் பார்த்தது உண்மைதான், அவ ஜான்சி தான், நான் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றான். இதான நமக்கான வாய்ப்பா அப்படின்னு இத்தனை வருஷமா ஜெயிலுக்குள்ள நல்ல புள்ளியா இருந்த கர்ணா எப்படியாச்சும் வெளியே வரணும் அப்படின்னு ஒரு பிளான போடுறான். ஜெயிலுக்குள்ளேயே ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு கேஸ் சிலிண்டரை ஓபன் பண்ணி ஒரு 19 பேர் கேஸ் சிலிண்டர் வெடிச்சு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸை கிரியேட் பண்றான். அந்த 19 பேர் இறந்ததுல நானும் ஒருத்தன் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி ஜெயிலுக்குள்ள இருந்து தப்பிச்சிடறான். ஆனா இங்க சமந்தா அந்த ரவுடியோட சண்டை போட்டதையும் அந்த பொண்ணு அடிச்சு ஓட விட்டவங்களையும் அவங்க ஃப்ரெண்டு பாத்துறாங்க. யாரு நீ இப்படி சண்டை போடுற அப்படின்னு கேட்கும் போதுதான் அவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. அப்பதான் சமந்தா நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, என்ன பத்தின ஒரு விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இத்தனை நாளா நான் யாரையும் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத ஒரு மிகப்பெரிய தன்னோட கதையா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. சமந்தாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் 2 பேருமே சின்ன வயசுல அனாத ஆசிரமத்துல ஒன்னா தான் இருந்தாங்க. பொதுவா குழந்தைகள் அனாதை இல்லத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகளே இல்லாத அப்பா அம்மா யாரு வேணாலும் இந்த குழந்தைகளை தத்தெடுக்கலாம். அப்படி ஒரு அப்பா அம்மா வந்து நம்ம சமந்தாவோட ஃப்ரெண்டை சின்ன வயசுல தத்தெடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு சின்ன வயசுல ஒரு அழகான ஒரு குடும்பம் ஒன்று கிடைச்சிருச்சு, அதனால அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத் ஆயிருச்சு. ஆனா இங்க சமந்தா கூட இருந்த ஃப்ரெண்டும் விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற சோகத்துல இருக்கும்போது அந்த அனாதை இல்லத்துல ஒரு வார்டன் ஒருத்தன் இருந்திருப்பான். அவனும் சின்ன பசங்க கூட பார்க்காம தப்பா தொடறது தப்பா பாக்குறது அப்படின்னு இப்படி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிட்டு இருந்தான். சின்ன வயசுல சமந்தா அது ரொம்ப தப்பு, நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அனாதை இல்லத்துல இருந்து தப்பிச்சிடறாங்க. தப்பிச்ச உடனே கிடைச்ச வேலையை செய்யறாங்க, கிடைச்ச இடத்துல தூங்குறாங்க. சோ அப்படி தன்னோட வாழ்க்கையை தினதினமா கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. கடைசியா ஒரு லாட்ஜ்ல அவங்களுக்கு வேலை கிடைக்குது. சோ அந்த இடத்துல வேலை கிடைச்சாலும் கூட அங்க இருக்கிற சில பேர் வந்து சமந்தாவை ரொம்ப தப்பா தான் பாக்குறாங்க, தினம் தினம் அவங்கள டார்ச்சர் பண்றாங்க. அப்ப
அப்ப இந்த காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து இந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கும். அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க சில பேர் வந்து போலீஸ்காரன் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லாஜிக்கு வராங்க. சோ இந்த கூட்டத்தை பார்த்த உடனே சமந்தாவுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. யார் இவங்க அப்படின்னு. அந்த கூட்டத்துக்குள்ளே 2-3 பெண்கள் இருக்காங்க. இந்த பெண்களை பார்த்த உடனே இவங்க எப்படி தைரியமா இருக்காங்க, எப்படி தைரியமா பேசுறாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்க சமந்தாக்கு வருது. நம்மளும் இவங்கள மாதிரி தைரியமா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தைரியத்தை வர வச்சு யார் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானோ அவனை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்ற முடிவுக்கு போய் அந்த லாட்ஜில வேலை செய்யற ஒருத்தன் தினமுமே சமந்தா கிட்ட தப்பா நடக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்தவங்கள இதுக்கப்புறம் தாங்க முடியாது அப்படின்னு அவனை தூக்கி போட்டு சொருகுறாங்க. சோ இந்த விஷயத்துல அவங்க பண்ணும்போது எனக்குள்ளேயும் ஒரு தைரியம் வருது அப்படின்னு அந்த கூட்டத்துக்குள்ள இவங்க போய் ஜாயின் பண்றாங்க. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க சர்வாதிகாரத்துக்கு எதிராக இருக்கிறதால எப்பவுமே காட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. இவங்களுக்கு தேவையான போராட்டங்களை ஊருக்குள்ள நடத்திட்டு மறுபடியும் காட்டுக்குள்ளே வந்துருவாங்க. சோ இந்த கூட்டத்தோட தலைவன் தான் கர்ணா. கர்ணாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் நல்லவனா இருந்தாலுமே அவனுக்குன்னு ஒரு பணத்தாசை வருது. சோ இந்த அதிகாரிகிட்டே பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவா அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால அந்த கூட்டத்தோட கொள்கையும் கோட்பாடும் ஒழிக்கப்படுது. சோ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சமந்தாவும் ஒரு கட்டத்துக்கு மேல இவனே என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான், அது மட்டும் இல்லாம பணத்தை வாங்கிக்கிட்டு நம்பாளங்களே அவன் போட்டு தள்ளுறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. இவனை எப்படியாச்சும் நம்ம போலீஸ் கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு சமந்தா பிளான் பண்ணி இவன் எங்க இருக்காரோ அந்த இடத்த காட்டி கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்கள வந்து இந்த கர்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து இவங்க தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு வந்த உடனே ஒரு நல்ல பையனை பார்த்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப அந்த பையனோட வீட்லயே ஒரு நல்ல மருமகம் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு நோக்கத்தோட கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு பேக் ஸ்டோரியை தான் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சமந்தா சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட லைஃப் நார்மலா இருக்கலாம், ஆனா என்னோட லைஃப் ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன கர்ணாவும் எப்படியாச்சும் சமந்தாவை பார்க்கணும், அவ யாரை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சமந்தாவை பார்க்கறதுக்கு வரான். சோ இப்ப சமந்தா இதுக்கு முன்னாடி இருந்த ஜான்சியா கிடையாது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளேயும் இந்த கூட்டத்துக்கிட்டையும் ஜான்சின்ற ஒரு அடையாளத்தோட அவங்க இருந்திருக்காங்க. எப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அந்த பேரை எனக்கு தேவையில்ல அப்படின்னு அவங்க பேரை மாத்திக்கிறாங்க. இப்ப அந்த கர்ணாவும் ஜான்சின்ற பழைய பேரை வச்சே கூப்பிடுறான். இருந்தாலுமே இப்ப கர்ணா சமந்தாவை மீட் பண்ணி வரும்போது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என்னால நம்பவே முடியல, நான் உன்னை அடையணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ இப்படி என்ன ஏமாத்திட்டியே, அந்த லாஜிக்குள்ள நீ கஷ்டப்பட்டு இருந்த, நான் தான் உன்னை காப்பாத்தினேன், நான் தான் உனக்கு சுதந்திரத்தை கொடுத்த, ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தேன் அப்படின்னு பழச பத்தியே பேசிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல சமந்தாவுக்கும் கர்ணனை விட்டுரு, நீ பண்ண தப்ப எல்லாமே நான் மன்னிச்சிட்டேன், இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நல்லபடியா என்னோட வாழ்க்கையை நான் வாழ விட அப்படின்னு சமந்தாவும் கெஞ்சி கேட்கறாங்க. சரி பொழைச்சு போ அப்படின்னு சொல்லி கர்ணாவும் சரி உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கான வாழ்க்கையை நீ வாழ அப்படின்னு கர்ணனும் விட்டு கொடுக்குறான். என்னதான் வெளிப்படையா கர்ணா விட்டு கொடுத்தாலுமே உள்ளுக்குள்ள எப்படியாச்சும் சமந்தாவை அடையணும் அப்படின்ற ஒரு விரி அவனுக்கு இருக்கு. ஏன்னா அவன் காட்டுக்குள்ள இருக்கும் போதே ஜான்சியா ரொம்ப தப்பான ஒரு பார்வையில் தான் பார்ப்பான். இப்பவும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சமந்தா நான் ஒரு ஜான்சி, நான் ஒரு கூலிப்படையில இருந்திருக்கேன், இந்த மாதிரி என் வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்றது அந்த வீட்டுக்கும் அவங்களோட கணவருக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு விஷயத்த நான் வீட்டுக்குள்ள சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி கர்ண பையனும் மிரட்டிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இவங்க வீட்டுல இருக்கிற தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல நான் சமந்தாவோட மாமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து சமந்தாவா ரொம்பவே போட்டு பயன்படுத்திட்டு இருப்பான். ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு, உனக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, என் கூட வந்துரு, அது மட்டும் இல்லாம அப்படி நீ வரலனா நீ யாரு அப்படின்ற உண்மையை நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன், இந்த வீட்டை விட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்றான். ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பார்த்தா கூட அந்த கர்ணான்ற பையன் கேட்கற மாதிரியே தெரியல. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், அப்படி நான் சொன்ன டைம் படி நீ என் கூட நீ வரலனா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நான் கொலை பண்ணாம விட மாட்டேன், இவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் நான் உனக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மிரட்டுறான். ஒரு கட்டத்துக்கு மேல நாளாக இது ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. சரி வேற வழியே கிடையாது, நம்ம எப்படியாச்சும் யாருக்கிட்டயாச்சும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சமந்தாவோட கணவரோட தம்பி ஒருத்தர் போலீஸா இருந்திருப்பார்ல, அவர்கிட்ட போய் எல்லாரும் உண்மையே சொல்றாங்க. இந்த மாதிரி நான் ஒரு கூலிப்படையில இருந்திருக்கேன், அந்த கூலிப்படையில முக்கியமான தலைவர் தான் அந்த கர்ணா, அவன் ஜெயிலுக்குள்ள இருந்து தப்பிச்சிட்டான், அதுவும் அவன் இறந்துட்டான் அப்படின்ற ஒரு ஆதாரத்தோட அவன் தப்பிச்சிருக்கான், அவன் உயிரோட தான் இருக்கான், எப்படியாச்சும் அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் தம்பி கிட்ட எல்லா விஷயத்தையும் சமந்தா சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே தான் யாரு அப்படின்ற ஒரு உண்மையை சொல்றாங்க. அவரு லைட்டா ஃபீல் பண்றாரு, இருந்தாலும் பரவாயில்ல அந்த கர்ணனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணனும் தம்பி 2 பேருமே சேர்ந்து எப்படியாச்சும் கர்ணாவை மறுபடியும் ஜெயிலுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. அதாவது கர்ணா ஜெயிலுக்குள்ள நடந்த ஒரு சிறிய விபத்துல இறந்திருப்பான் அப்படின்னு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி தான் அங்க இருந்து தப்பிச்சிருப்பான். இப்போ அவன் உயிரோட தான் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்தா கண்டிப்பா அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவனை ஒரு போட்டோ எடுத்து அதை டிஜிபி ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இவன் உயிரோட தான் இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவனே அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா கர்ணாக்கு எல்லா விஷயமும் புரிய வருது, இது எல்லாமே சமந்தாவோட வேலை தான் அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் கிட்ட இருந்தே மறுபடியும் தப்பிச்சு உனக்கு எப்படியாச்சும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு எல்லா ஆளுங்களையும் ரெடி பண்ணி சமந்தாவோட வீட்டுல நைட்டோட நைட்டா இறங்க பாக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் சமந்தாவும் அந்த குடும்பத்தை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு போராளிக கூட்டத்துக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன், இப்ப அதுல இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், இருந்தாலுமே அந்த கூட்டத்தோட தலைவனை ரொம்பவே டார்ச்சர் பண்றான் அப்படின்னு தான் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்றாங்க. அந்த குடும்பம் ஆரம்பத்துல என்னதான் கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் கோவப்பட்டாலும் ஒன்னும் கவலைப்படாதமா, நீ எங்க வீட்டு புள்ள, எங்க வீட்டு மருமக, நாங்க உங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி சமந்தாவுக்கு ஆதரவா பேசுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கர்ணா தன்னோட ஆளுங்களை கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு வெளியே நிக்கிறான். இப்ப அந்த குடும்பம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல கர்ணாவோட கேங்கும் இப்ப சமந்தாவோட குடும்ப கேங்கும் 2 பேருமே சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்னை நான் அடையாம விட மாட்டேன்டி அப்படின்னு துப்பாக்கியோட மொத்த ஆளுங்களும் வீட்டுக்குள்ள இறங்குறான். இந்த பக்கமும் அவங்க கிட்டயும் துப்பாக்கி இருக்கு. சோ மொத்த பேருமே வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. சமந்தா எல்லாரையும் போட்டு அடி வெளுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சண்டை பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. கர்ணால இதை தாங்கவே முடியல, நம்ம எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு கோவத்துல எந்த பொண்ணை நான்
செய்யணும் அப்படின்னு நினைச்சானோ அந்த பொண்ணையும் துப்பாக்கியால சுட்டுறான். ஒரு கட்டத்துக்கு மேல சமந்தாவும் கடைசி நேரத்துல அவங்க கையில ஒரு கத்தி இருந்திருக்கும். அந்த கத்தி எடுத்து கர்ணனோட கையிலேயே குத்திடுறாங்க. சோ இப்ப கர்ணன் இறந்துடுறான். இந்த பக்கம் சமந்தாவுக்கு குண்டடி பட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள காப்பாத்திடுறாங்க. இப்ப கர்ணனுக்கு இறந்ததால அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. இப்ப சமந்தாவோட வாழ்க்கைக்கு பின்னாடி என்னதான் ஒரு பேக் ஸ்டோரி இருந்தாலுமே இதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சோ ஒரே வழியா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாம எல்லா உண்மையும் சொல்லி நானும் இந்த குடும்பத்துல ஒரு நல்ல மருமக, நானும் ஒரு குடும்ப பெண் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுல நிரூபிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பாக்குறீங்களோ அவங்கலாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஒரு சின்ன கமெண்ட் கண்டிப்பா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சிம்பிளா இருந்தாலுமே பெண்களுக்கு நடக்கிற அடிமைத்தனமும், ஒரு பெண்கள் அனாதையா இருந்தா கூட அவங்களுக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. சோ ஒரு பெண்கள் எந்த மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. சோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். சோ எங்கள் தங்கம் அப்படின்ற ஒரு படத்தோட மூவி எக்ஸ்பிளைன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.